ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன கிரைம் த்ரில்லர் சீரிஸ் தான் அன்டாம்டு. இந்த சீரிஸ் மொத்தமா 6 எபிசோட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல மொத 2 எபிசோட தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சீரிஸோட ஒன்லைன் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபாரஸ்ட் ரேஞ்சில இருக்கிற ஒரு இடத்துல மலையில நின்னு ஒரு பொண்ணு கீழே விழுந்து சாகுறாங்க. அப்போ அவங்களை எடுத்து இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா இல்ல யாராச்சும் கொலை பண்ணாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணோட உடம்புல புல்லட்ஸ் இருக்குது. அப்ப இந்த பொண்ணை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப அந்த கேஸ் அவர் கையில எடுத்துக்கிட்டு அந்த செத்து போன பொண்ணு முதல்ல யார் அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணான்றத தேடி கண்டுபிடிக்கிற மீதி கதை தான் இந்த மொத்த சீரிஸே. சோ இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். இந்த எபிசோடு ஒன்னோட பேரே எ செலஸ்டியல் ஈவெண்ட். இந்த கதை எந்த இடத்துல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா காடு மலை சார்ந்த இடத்துல தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இப்படியே அந்த ஃபுல் ஃபாரஸ்டையும் நமக்கு அழகா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப 2 நண்பர்கள் மலையேறலாம் அப்படின்னு செங்குத்தா இருக்கிற ஒரு மலை மேல கயிறை கட்டி ஏறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி அந்த 2 நண்பர்களும் அட்வென்ச்சருக்காக கஷ்டப்பட்டு அந்த மலையை ஏறிக்கிட்டு இருக்கும் போது ஏதோ மேல சத்தம் கேக்குதுன்னு தலையை நிமிந்து பார்த்தா ஒரு பொண்ணு அப்படியே அந்த மலை மேல இருந்து தொப்புன்னு இடிச்சுக்கிட்டு கரெக்டா இவங்க 2 பேத்துக்கு நடுவுல இருக்கிற கயிறுல நல்லா மாட்டிக்கிறாங்க. அப்போ அந்த பிரஷர்ல ஒருத்தரோட கயிறு கட் ஆகிடுது. நல்ல வேளை இன்னொருத்தரோட கயிறு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவங்க 2 பேத்துக்கும் எந்த அடியுமே படாம தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இப்போ கொஞ்ச நேரத்துல என்னடா நடந்துச்சுன்னு அந்த 2 நண்பர்களுக்கும் புரியாம அந்த கீழே விழுந்த பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே அந்த பொண்ணை காமிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த சீரிஸோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அப்படியே இப்போ நம்ம ஹீரோவை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பேரு கயலி டர்னர். அப்ப அவர் வந்து தான் பையன்கிட்ட தடயங்களை எப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ அவரோட பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பையனும் நம்ம ஏரிக்கு போகலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட மொபைல்ல இருந்து கால் வந்துகிட்டு இருக்கு. அப்போ அதை அட்டன் பண்ணி பேசினா அந்த மலையில இருந்து கீழே விழுந்தா பாத்தீங்களா ஒரு பொண்ணு, அந்த கேஸ் இப்ப நம்ம ஹீரோக்கு வந்து அவரோட பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் இன்னைக்கு உன் கூட வர முடியாது, எனக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு. அப்ப கட் பண்ணா அந்த மலை மேல நிறைய போலீஸ் ஆபீசர்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த மலையேறினாங்க பாத்தீங்களா 2 நண்பர்கள், அவங்களும் மேலதான் உட்காந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த போலீஸ் ஆபீசர்ஸ்ல இவரோட பேரு ப்ரூச்சி, இவங்களோட பேரு நயா வெஸ்கஸ், நம்ம ஷார்ட்டா நயானே கூப்பிடலாம். அப்போ கரெக்டா இப்போ நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு குதிரையில வந்திருக்காரு. அவர்கிட்ட அந்த போலீஸ் ஆபீசர் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி 20ல இருந்து 25 வயசு பொண்ணு மலையில இருந்து கீழே விழுந்துட்டா அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோவோட கேரக்டரை பத்தி பார்க்கணும்னா யாருக்கிட்டயுமே வளவளன்னு பேசாம என்ன வேலையோ அதை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த மலையேறினாங்க பாத்தீங்களா 2 நண்பர்கள், அவர்கிட்ட இப்போ நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த பொண்ணை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அவங்களும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணை எடுத்தாச்சா அப்படின்னு கேட்டதுக்கு மழை வர மாதிரி இருக்கு, அதனாலதான் யாரும் அந்த பொண்ணை எடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணை நான் டைரக்டா போய் பாக்குறேன் அப்படின்னு கயிறை கட்டிக்கிட்டு அந்த மலைக்கு கீழே இறங்கிக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு பக்கத்துல போயிட்டு மொபைல்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. போட்டோ எடுத்து முடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு எங்கெங்கெல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ உங்களோட கையில ஹேண்ட் சைட் மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க, அதை தொட்டு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அதை கட் ஆகி கீழே விழுந்துருது. இப்போ வாக்கில இருந்து நம்ம ஹீரோ கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் மேல வாங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோவும் இப்பவே இந்த பொண்ணை மேல தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணை மேல தூக்கிட்டு இப்ப அடிப்பட்ட காயத்தெல்லாம் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப கீழே விழுந்ததுனால இந்த காயெல்லாம் ஏற்பட்டிருக்காது, சிங்கம் இல்லாட்டி ஓனா இவளை கடிச்சிருக்கணும், அது மட்டும் இல்லாம இவ ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டா அந்த பாடியை இப்போ போஸ்ட்மார்ட்டத்துக்கு நம்ம ஹீரோ அனுப்பிச்சு விடுறாரு. அதே சமயத்துல நம்ம ஹீரோ எப்படி அவ மலை மேல ஓடி வந்திருப்பான்ற இடத்த பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கும் சில ஐடியாஸ் வருது. இந்த இந்த இடத்துல எல்லாம் ரத்த காயத்தோட கைரேகைலாம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல இன்னும் ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட குதிரையும் இப்போ கத்திக்கிட்டு இருக்கு. சரி சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோ இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்கிற டாக்டரும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது கண்டிப்பா நாய் இல்ல ஓனாய் தான் ஏதாவது கடிச்சிருக்கணும், அதுக்கு பயந்துதான் இவங்க ஓடி போயிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இவங்களோட கையில கோல்டன் டேட்டூ எல்லாம் குத்தி இருக்காங்க, இது யாருமே அவ்வளவு சீக்கிரம் குத்த மாட்டாங்க, பெரிய பணக்காரவங்களா இருப்பாங்க போலியே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அப்படியே நம்ம ஹீரோவா அந்த பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்காரு. அப்போ அவரோட பெரிய ஆபீசர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, உன்னோட ஜூனியர்ஸ் கிட்ட எல்லாம் நீ நல்ல விதமா நடந்துக்கோ அப்படின்னு. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற சில திங்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த மலையோரமா இப்போ போய்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணோட கைச்சின் கீழே விழுந்துச்சு பாத்தீங்களா, அதை தேடிதான் இப்ப நம்ம ஹீரோவோ வந்திருக்காரு. அப்போ அப்படியே அந்த இடத்துல டார்ச் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு செடி மேல அந்த கை செயின் விழுந்துகிட்டு இருக்கு. அப்போ அப்படியே நம்ம ஹீரோ அதை கலெக்ட் பண்ணிட்டு
பண்ணிட்டு இப்போ குதிரையில ஆத்தோரமா இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அப்ப இவங்களோட பேர் தான் ஜில். இவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. கம்மிங் தேர்ஸ்டே ஒரு மீட்டியார் ஷவர் இருக்குது, நம்ம அதை பார்க்க போலாமா அப்படின்னு. அப்ப அதுக்கு அவங்களும் மணி இப்போ 2 ஆகிடுச்சு, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றியே அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவா அந்த மீட்டியார் ஷவரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஜில்லும் இப்போ போனை கட் பண்ணிடுறாங்க. அப்ப ஜில்லுக்கு பக்கத்துல பார்த்தா அவங்களோட ஹஸ்பண்டும் பக்கத்துல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவோ வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸை பார்த்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே இப்போ அடுத்த நாள் காலையில நயா வந்து நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப என்ன காலையிலேயே வந்திருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, இந்த இன்வெஸ்டிகேஷனை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடியாது, டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க, நானும் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சரி ஓகே நீ வெயிட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு. அப்ப நயாவை அவங்க வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் போட்டோவையும் பாக்குறாங்க. அப்ப இந்த சின்ன பையன் உங்களோட பையனா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோவும் தலையசைக்கிறாரு. எனக்கும் ஒரு பையன் இருக்கிறான், அவனோட பேரும் கயல் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த காட்டுக்குள்ள வந்து வேலை செய்ய உன் ஹஸ்பண்ட் எதுவும் நினைச்சுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ஹஸ்பண்ட் எல்லாம் இல்ல, என் பையனோட அப்பா அவரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்தே தெரிய வருது இவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதோ இஷ்யூ இருக்கு அப்படின்னு. அப்ப அப்படி நயாவும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ரெடியாகி வந்துடுறாரு. அப்ப கார் எடுத்துட்டு போவாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கார்ல போகாம குதிரையில ஏறிக்கிட்டு இருக்காரு. அப்ப எனக்கு குதிரை ஓட்ட தெரியாதுன்னு நம்ம நயா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் தெரியாது, கத்துக்கோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சேடலை கொடுத்துட்டு 2 பேரும் இப்போ குதிரையில வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இது என்ன கேள்வி, க்ளூ ஏதாச்சும் கிடைக்கிறதுக்காண்டி தான் நம்ம தேடி போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க போற வழியில ஒரு பழைய மரவீடு மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போனா ரத்த கரையோட ஒரு கயிறு இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு முதல்ல இங்கதான் ஓடி வந்திருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அப்ப எங்க இருந்தவ எதுக்காக அந்த மலை மேல போகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் நயாவும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு டோரை ஓபன் பண்றாங்க. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய கரடி நயாவை அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கு. அப்ப அதனால நயா பயங்கரமா அங்க பயந்து கீழே விழுந்துடுறாங்க. இத பார்த்து நம்ம ஹீரோ வந்து அவரோட கன்னை மேல பார்த்து சொல்றாரு. அந்த சத்தத்தை கேட்டு அந்த கரடியும் காட்டுக்குள்ள ஓடி போயிருது. அப்போ அப்படியே இப்போ அந்த கரடி ஓடின திசையில அந்த 2 பேரும் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ரத்த கரையோட ஒரு ஷூ இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுவும் அந்த பொண்ணோடதா தான் இருக்கணும் அப்படின்னு அதையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவா அந்த இடம் முழுக்க அவரோட கழுகு பார்வையை வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நல்லா உன்னிப்பா பாத்துக்கிட்டு இருக்கும்போது தான் அங்க ஒரு பாறையில ஒரு ஸ்கிராட்ச் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த ஸ்கிராட்ச் என்ன வித்தியாசமா இருக்குன்னு அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு மரத்துல ஒரு புல்லட் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இது முக்கியமான எவிடன்ஸ் அப்படின்னு அதையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த டாக்டர்கிட்ட கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி புல்லட் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்போதான் அந்த டாக்டரும் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மலையில இருந்து கீழே விழுந்ததுனால அந்த அடி எனக்கு சரியா படல, இப்பதான் நானும் அந்த பொண்ணோட உடம்பு ஃபுல்லா பார்த்தேன், அவளோட கால்ல புல்லட் போனதுக்கான தடயம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அதை கிட்ட நம்ம ஹீரோவும் போனை கட் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு இறந்ததை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணதுனாலதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அதை கேட்கிற நயாவும் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த புல்லட் ஒருவேளை அந்த பொண்ணோடதாவே இருந்தா என்ன சொல்லுவீங்க, அவ தெரியாதனமா ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகி அவளோட தொடையில அவளே சுட்டுக்கிட்டா, அதனால கூட ஒருவேளை இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ சொல்றதும் கரெக்ட் தான், இன்னும் நம்ம நல்லா விசாரிச்சாதான் என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நம்ம 2 பேரும் திருடினவரையும் போதும், கிடைச்ச பொருள் எல்லாத்தையும் அந்த பொண்ணோட தானே வெரிஃபை பண்ணி சொல்லு அப்படின்னு நம்ம நயாவை அனுப்பி வைக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவோட வீட்டு வாசல்ல ஜில்லு தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஜில் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப். எதனால இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போனாங்கன்றத நம்ம அப்கமிங் வர போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன நேத்து நைட்டு 2 மணிக்கு கால் பண்ணி மீட்டியார் ஷவரை பார்க்க கூப்பிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்னும் தப்பா கூப்பிடலையே, மீட்டியார் ஷவரை நம்ம 2 பேரும் பார்க்கலான்ட்டு தானே கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி உன் ஹஸ்பண்ட் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்களும் அவர்ல எதுவும் பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோவும் மலையில இருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து இறந்து போயிட்டா, அவளை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அது யார் பண்ணா அப்படின்னு ஜில் கேட்டதுக்கு அதைத்தான் நாங்களும் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப நீ கவலைப்படாத, கண்டிப்பா அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீ உண்மையிலேயே ஹாப்பியா தான் இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஜில்லும் நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஆமா நீ சொன்னது உண்மைதான், நான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த செத்து போன பொண்ணோட டீடைல்ஸ பத்தி நம்ம ஹீரோ இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா நயா வந்து அவங்களோட பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு. அப்ப அந்த பையன் அவனுக்கு தெரிஞ்ச டிராயிங்க வரைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நயாவும் ஒரு குதிரையை வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க என்ன வரையறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த பாத்தியா குதிரை, இன்னைக்கு நான் இதுலதான் பயணம் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நானும் போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு போகலாம், நம்ம 2 பேரும் ஒரு நாள் அந்த குதிரையில அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அப்போ அப்படியே இப்போ நைட் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த பழைய மர வீட்டுல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்து சில குறியீடுகளை போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. இப்ப அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட பையன் வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான், அவ ஏன் இதை வரைஞ்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு. அதான் எனக்கும் தெரியல, ஒருவேளை இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அப்படியே அந்த பையன் வரைஞ்ச டிராயிங்க நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த பையன் வரைஞ்ச புக்குக்கு பக்கத்துல அந்த கை செயினோட சில பாகங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கும் ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த ஊருக்கு வர டூரிஸ்ட்க்கு எல்லாமே 2008ல இருந்து 2011 வரை இந்த மாதிரி நம்ம கை செயின்ல கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்போ அது நயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது 2008ல இருந்து 11னா 10 வருஷத்துக்கு முன்னாடியா அப்படின்னு. அப்ப இது கூட ஒரு குழு தான், அந்த பொண்ணு நமக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோவும் இப்ப அவரோட கார் எடுத்து கிளம்புறதுக்கு முன்னாடி நயா கிட்ட இந்த கை செயினை நம்ம யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு போட்டோவோட இருக்கும், அதெல்லாம் நீ செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அப்படியே இப்ப நம்ம ஹீரோவும் அவரோட கார் எடுத்துக்கிட்ட ஃபாரஸ்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆபீசர் சைக்கிள்ல மீன் பிடிக்க போய்கிட்டு இருக்காரு. அப்ப அவர்கிட்ட அந்த மலையில இருந்து கீழே விழுந்த பொண்ணை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதாச்சும் அந்த பொண்ணை பத்தி தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அவரும் அந்த பொண்ணை பத்திலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, எங்க மீன் பிடிக்க போறீங்களா, உங்களுக்கு மீனே மாட்டாது பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவரும், நீ வெயிட் பண்ணிக்கிட்டே இரு, நான் ஒரு பெரிய மீனை புடிச்சிட்டு உனக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்புறாரு. அப்ப நயாவா உங்களுக்கு கொடுத்த லேப்டாப்ல போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப உங்க பையன் வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு தூக்கமே வரல, கதை சொல்லி என்ன தூங்க வைங்க அப்படின்னு. அப்ப சரி இருப்பா வரேன்ட்டு லேப்டாப்பை மூடி கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் அவரோட வீட்டுல அந்த செத்து போன பொண்ணோட போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ உங்களோட பையன் வந்து, வாங்க டைம் ஆகிடுச்சு, மீட்டியர் ஷவரை பார்க்க போகலாம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப ஜில்லு அவங்க இருக்கிற வீட்டு வாசலுக்கு வெளியே வந்து அந்த மீட்டியர் ஷவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவரோட பையனை கூப்பிட்டுக்கிட்டு வானத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. நீ ஃபர்ஸ்ட் 20 மீட்டியரை பார்த்து வேண்டுனாதான் நீ நினைச்சது நடக்கும் அப்படின்னு. அதே சமயத்துல இப்போ நம்ம ஹீரோவோட சீஃப் ஆபீசர் வீட்டுல தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவரோட பேத்தி வந்து ஒரு போட்டோவை பார்த்து, இந்த பையன் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோவோட பையனை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவரும் இப்ப நம்ம ஹீரோவோட பையனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவன் உண்மையிலேயே ஒரு நல்ல செல்ல பிள்ளை தான், ஆனா இப்ப அவன் இல்ல, இறந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போதான் நமக்கும் ஸ்ட்ரைக் ஆகும், நம்ம ஹீரோ கூட தானே இருக்கான், இவர் என்ன இறந்துட்டாரு அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆபீசர் மீன் பிடிக்க போறேன்னு கிளம்பினாரு பாத்தீங்களா, அவர் வந்து சில மீன்களை புடிச்சிட்டு வந்து இப்ப நம்ம ஹீரோ முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பையன் அந்த இடத்துல இல்ல. நம்ம ஹீரோவோட பையன் எப்பவோ இறந்து போயிருக்கான். நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும்தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி. அப்ப இப்ப நம்ம ஹீரோ மட்டும் தனியா வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல அந்த செத்து போன பொண்ணை மார்ச்சுரியில இப்ப வைக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோடு 1 முடிக்கிறாங்க. எபிசோடு 2ஓட பேரு ஜானேட்டோ. இந்த எபிசோடு எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மலையில இருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்தால அவ வந்து ஃபாரஸ்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கிறா. அப்ப அவளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கா அப்படின்னு அங்க போற ஓடையில மூஞ்சியும் கழுவிக்கிட்டு அந்த இடத்த விட்டு இப்ப போக பாக்குறா. அப்ப அங்க இருக்கிற மரக்கிளையில அவளோட பேக் மாட்டி கிழிஞ்சிருது. அதுல இருந்து சில மாத்திரை டப்பாவும் கீழே விழுது. அப்ப கீழே விழுந்த மாத்திரை டப்பாவெல்லாம் அவளோட பேக்ல மறுபடியும் போட்டுக்கிட்டு அவ மறைச்சு வச்சிருந்த அங்க ஒரு பெரிய பெட்டியில வச்சுட்டு நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்ப போய்கிட்டு இருக்கிற வழியில எங்க இருந்தோ ஒரு புல்லட் வந்து அந்த பொண்ணோட காலை குத்தி கிழிச்சிட்டு போகுது. அந்த பொண்ணு இப்ப பயத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீசனோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே இப்ப நம்ம ஹீரோவா தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இறந்து போன பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இன்னும் ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு அந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு ஒரு ஓடையில ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இப்ப நம்ம ஹீரோ இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணோட பேக்ல இருந்து கீழே விழுந்த மாத்திரை டப்பாவும் அங்க ஒண்ணு கிடைக்குது. அதை எடுத்து பார்த்தா அந்த மாத்திரை டப்பாக்கு மேல அந்த பொண்ணு கையில இருக்கிற மாதிரி எக்ஸ் லோகோ இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுவும் அந்த பொண்ணோடதா தான் இருக்கணும் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு வேற ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா நயா வந்து அவங்களோட கம்ப்யூட்டர்ஸ்ல அந்த கிட்ஸோட போட்டோ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்களோட சீஃப் ஆபீசர் வந்து நம்ம ஹீரோவை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படி இந்த கேஸ ஒழுங்கா ஹேண்டில் பண்றாரா அப்படின்னு. அதுக்கு நயாவும் இந்த இடத்த பத்தி அவருக்கு மட்டும்தான் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது சரி, இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணோட கையில இருந்து ஹேண்ட் செயின் மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு, அது நீங்க 2008ல இருந்து 2011 வரையும் கொடுத்திருக்கீங்க, அந்த போட்டோவை தான் நான் சும்மா பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த சீஃப் ஆபீசருக்கும் இது தெரிஞ்சிருக்கு. ஓ, அந்த கை செயினா, என் கூடவா அப்படின்னு ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிட்டு போனா அங்க ஒரு பாக்ஸ் ஃபுல்லா அந்த கை செயின் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப நாங்க இதை இப்ப கூட கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே நயாக்கு இப்ப புரிய வருது, இந்த போட்டோவெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, அது டைம் வேஸ்ட் அப்படின்னு. அப்ப அதை நம்ம ஹீரோ கிட்டே இப்போ சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து என்னதான் இருந்தாலும் நீ அந்த போட்டோஸ் எல்லாம் ஒரு வாட்டி பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அப்ப அந்த மஞ்சள் டப்பாக்குள்ள
இருந்தது எல்லாமே ட்ரக்ஸ் மாத்திரை. நம்ம ஊருக்குள்ள ட்ரக்ஸ் மாத்திரை எல்லாம் யாரு விக்கிறதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இப்ப டெடின்னு ஒருத்தவனோட காரை நம்ம ஹீரோ போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பக்கத்து ஷாப்ல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற டெடியும் நம்ம ஹீரோ காரை செக் பண்றாரு அப்படின்னு உடனே ஓடி வந்து என்னாச்சு, எதுக்காக என் காரை செக் பண்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் டெடியோட கார்ல இருந்து ஒரு கஞ்சா பாக்கெட்டை எடுத்துக்கிட்டு இதை நீ இன்னும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு அவனும் இல்ல இல்ல நான் யாருக்கும் சேல் பண்றதெல்லாம் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஒரு ட்ரிப்புக்கு போக போறேன், அதுல யூஸ் பண்றதுக்காண்டிதான் இதை நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இது என்னதுன்னு அந்த மஞ்சள் டப்பாவை காமிச்சதுக்கு இது என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நீ நடிக்காதடா, வசமா மாட்டிக்கிட்ட, நீ உண்மையை சொல்லாட்டி உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போட்டுருவான் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த மஞ்சள் டப்பா என்னதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு டெடியும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த செத்து போன பொண்ணோட போட்டோவை காமிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீ இந்த பொண்ணுக்கு இதை கொடுத்தியா அப்படின்னு. அதுக்கு டெடியும் இதுவரை நான் இந்த பொண்ணை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணோட கையில இருக்கிற டேட்டாவும் இந்த மஞ்சள் டப்பாக்கு மேல இருக்கிற மூடியில உள்ள லோகோவும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது ரெண்டும் எங்க இருந்து வந்துச்சுன்னு நீ எனக்கு விசாரிச்சு சொல்லணும் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு அந்த கஞ்சா பாக்கெட்டை அவர் எடுத்துட்டு போறாரு. அப்புறம் அப்படியே இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலோட லிப்டுக்கு வெளியே எதுவும் பண்ணாம நின்னுகிட்டு இருக்கும் போது அவரோட சீஃப் வந்து இப்ப நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ முதல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உனக்கு என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு தனியா கூப்பிட்டு இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ இப்ப இருக்கிற ஜாப் ரோட்லயே வேற ஒரு இடத்துல உனக்கு ஒரு நல்ல வேலை இருக்குது, நீ அங்க டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முதல்ல நம்ம ஹீரோ நான் எதுக்கு வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த சீஃபும் உன்னோட முன்னாள் மனைவி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ இந்த இடத்துலயே அடைஞ்சு போய் இருக்கிறன்னு நினைச்சுக்கிட்டு அதனால தான் நீ வேற இடத்துல வேலை செஞ்சா உன் முன்னாள் மனைவிக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது என் பையனோட நினைவுகள் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது, என்ன ஆனாலும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், என் வேலையே போச்சுனாலும் நான் இந்த இடத்துலயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அடுத்து அந்த சீஃப் பேச வர்றதுக்கு முன்னாடியே நேத்து நைட்டு நான் அவளுக்கு கால் பண்ணதுதான் பிரச்சனைனா நான் இனிமேட்டு அவளுக்கு கால் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவும் சீஃப் கிட்ட பேசி முடிச்சுட்டு பாதிலே இப்போ கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. இப்ப போய்கிட்டு இருக்கிற வழியில நம்ம ஹீரோ ஜில்லுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. நான் உனக்கு 6 மணிக்கு மேல கால் பண்ணா எதுக்கு நீ அந்த ஆள் கிட்ட எல்லாம் என்ன போட்டு கொடுக்குற அப்படின்னு கேட்டதுக்கு ஜில்லும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் உன்னை பத்தி அவர்கிட்ட எந்த தப்பான விதத்திலயும் நான் சொல்லல, நீ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ஊருக்குள்ள, அதனாலதான் நீ வேற இடத்துல வேலை செஞ்சா ஒருவேளை உன் கவலை குறையுமோ அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கு உனக்கு நான் கவலைப்படுறது தான் பிரச்சனைனா இனிமேட்டு நான் உனக்கு காலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அப்புறம் அப்படியே இப்ப நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு வராரு. அப்போ ஒரு வீட்டு வாசல்ல ஒரு FBI ஏஜென்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க யாரு, எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஒரு FBI ஏஜென்ட், 5 வருஷத்துக்கு முன்னாடி சாம்னு ஒருத்தர் மிஸ் ஆனதை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவரோட கார் கூட பூங்காக்கு வெளியே நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க, அப்ப அந்த கேஸையும் நீங்க தான் ஹேண்டில் பண்ணீங்க, அது ஒரு வாரத்திலேயே க்ளோஸும் பண்ணிட்டீங்க, அதை பத்தி தான் இப்ப நான் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னாச்சு, சாம் செத்துட்டாரா அப்படின்னு கேட்டதுக்கு 5 வருஷத்துக்கு மேல யாரை தேடியும் ஒருத்தவங்க கிடைக்காட்டி நாங்க செத்துட்டாதா தான் நினைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எதுக்காக அந்த கேஸை நீங்களே வாலண்டியரா கையில எடுத்தீங்க, பூங்காக்குள்ள யாராச்சும் ஏதாச்சும் நடந்தா மட்டும்தான் நீங்க விசாரிக்கணும், ஏன் நீங்க ரேஞ்சரை விசாரிக்க விடாம நீங்க அதை கையில எடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சமயத்துல நான் ரொம்பவே ஃப்ரீயா தான் இருந்தேன், அதனால தான் அந்த கேஸை நான் கையில எடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த டைம்ல நீங்க மென்டலி நார்மலா தான் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இதுக்கு மேல எதா இருந்தாலும் நீங்க ஆபீஸ் போய் விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இப்ப வீட்டுக்குள்ள வந்து கதவை மூடி நம்ம ஹீரோ ரொம்பவே ஒரு மாதிரி பேனிக் ஆகுறாரு. அப்போ கண்ணை மூடி நம்ம ஹீரோ கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடி போனா அவரோட பையன் கூட ஒரு ஆற்றுப்படுகையில இருக்கிற மாதிரி நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துல இப்போ நயாவும் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணோட உடம்ப டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவ எந்த ஒரு ட்ரக்ஸையும் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் இப்போ ஓகேன்னு சொல்றாரு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம இன்னொருத்தவங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் இப்போ குதிரையில ஒரு இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ போய்கிட்டு இருக்கிற வழியில நம்ம ஹீரோ வந்து நயா கிட்ட அவர் கண்டுபிடிச்ச அந்த மஞ்சள் டப்பாவா காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இது நான் ஒரு இடத்துல இருந்து எடுத்தேன், இந்த டப்பாக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்பந்தம் இருக்குது, இது ஒரு இடத்துக்கு அந்த பொண்ணு கொண்டு போகும்போது தான் அந்த பொண்ணுக்கு இப்படிலாம் ஆகிடுச்சு, அதுக்காக தான் இப்போ ஒருத்தவங்களை நம்ம மீட் பண்ணி பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மலையடி வாரத்துல இருக்கிற மக்கள் கிட்ட இப்ப நம்ம ஹீரோ பேச வந்திருக்காரு. அப்ப அவங்கள பார்த்த உடனே இப்ப நயாவும் நம்ம ஹீரோ கிட்ட கேள்வி கேட்கறாங்க, இப்படிலாம் இங்க தங்கிக்கிட்டு இருக்கிறது லீகலா அப்படின்னு. அதுக்கு இல்லீகல் தான், வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு பொம்பளை கிட்ட நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொம்பளை கிட்ட அந்த மஞ்சள் டப்பாவை காமிச்சுக்கிட்டு இத பத்தி உங்களுக்கு தெரியுமா, நீங்க இதை யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களும் இங்க யாரும் அதை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அபேலோ எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு அபேலோவை நாங்க பார்த்து சில வாரங்கள் ஆகிடுச்சு, அவர் ஒரு ஆன்மீக பயணத்துக்கு கிளம்பினாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இப்போ நயாவோ அந்த செத்து போன பொண்ணோட போட்டோவை வச்சுக்கிட்டு சுத்தி இருக்கிற எல்லா ஆட்கள்கிட்டயுமே காமிச்சு கேட்டுக்கிட்டு
இருக்காங்க. இந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா, தெரியுமா அப்படின்னு. அப்ப அங்க சுத்தி இருக்கிறவங்களும் அந்த போட்டோவை பார்த்து பெருசா ரியாக்ட் பண்ணாம இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் வித்தியாசமா ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணா அப்படின்னு. அப்ப அதை பார்த்த நயாவும் உனக்கு இந்த பொண்ணை தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு இப்ப சுத்தி இருக்கிறவங்கள நம்ம நயாவை சொத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இப்ப அந்த பொம்பளையும் நம்ம ஹீரோ கிட்ட மரியாதையா நீங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு போறீங்களா, இங்க இருக்கிற யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவும் இப்ப நயா கிட்ட வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நயா வந்து இந்த பொண்ணுக்கு இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போதே பரவாயில்ல வா தெரிஞ்சிட்டு போகுது, நம்ம அப்புறமா வந்து விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு நயாவை கூப்பிட்டு இப்போ வீட்டுக்கு போக சொல்றாரு. அப்ப நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் இன்னொருத்தர் அதனையா மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிளம்புறாரு. அப்ப நயாவும் இப்ப நம்ம ஹீரோவோட பேச்சு கேட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கும் போது வர்ற வழியில நிறைய மான்கள் உட்காந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை பார்த்த உடனே இப்ப குதிரையை விட்டு இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அந்த மான்கள் எல்லாம் தன்னை அட்டாக் பண்ணதா வராங்களோ அப்படின்னு பயந்து ஓடி போய்கிட்டு இருக்குதுங்க. அதே சமயத்துல நம்ம நயா கூட்டிட்டு வந்த குதிரையும் பயந்து ஓடி போயிருது. அப்போ அப்படியே இப்போ ஒரு நீரோடை ஓரமா ஒரு நோய் வந்த மான் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மானை சுட்டு ஒருத்தர் சாவடிக்கிறாரு. இவரோட பேர் தான் ஷெயின். இவரு தான் இந்த மானை சுட்டவரு. இவரும் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் தான். இந்த ஃபாரஸ்டுக்குள்ள நோய் வந்த விலங்கு சுட்டு சாவடிக்கிறது தான் இவரோட ஒரே வேலையே. அப்ப அன்னைக்கான வேலையை முடிச்சுட்டு அந்த காட்டுக்குள்ள ஒரு டென்ட் போட்டு இவர் தங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நீ என்ன பார்க்க வரவே மாட்டேன்னு நினைச்சேன், இப்ப எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கு வர வேண்டிய கட்டாயமா போய்கிடுச்சு, இல்லாட்டி நான் போய் வருவனா அப்படின்னு அந்த மலையில இருந்து கீழே விழுந்த பொண்ணை பத்தி நம்ம ஹீரோ விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஷெயின் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு மலையில இருந்து இறந்துட்டான்னு நான் ரேடியோல கேட்டேன், ஆனா அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவருக்கு பேச்சு கொடுத்துக்கிட்டே இப்ப ஷைனோட ஸ்னைப்பரை தூக்க பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ற, எதுக்காக ஸ்னைப்பர் மேல கை வைக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு நீ ஒன்னும் தப்பாலாம் எடுத்துக்காத, என்கிட்ட ஒரு ஸ்னைப்பர் இருக்குது, அதை நான் சேஞ்ச் பண்ண போறேன், அதான் உன்னோட ஸ்னைப்பரை தூக்கி நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல ஷைன் வந்து மரியாதையா அதை வைய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற கன்னை இப்ப ஷைன் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்னைப்பரையே இப்போ தூக்க விடுறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் இப்ப அந்த ஸ்னைப்பரை வச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துண்டல சுடுறாரு. அப்ப நீ என்ன பண்ற, மரியாதையா என்னோட ஸ்னைப்பரை கொடு அப்படின்னு ஷைனும் இப்போ பிடிங்கி வச்சுக்கிறாரு. அப்ப அந்த மரத்துண்டல மாட்டின புல்லட்டை இப்ப நம்ம ஹீரோவும் எடுத்துக்கிட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு கிளம்புறாரு. அதை தெரிஞ்ச ஷைனும் இப்ப நீ அந்த புல்லட்டை எங்கதான் எடுத்துட்டு போற அப்படின்னு கேட்டதுக்கு உன்னை பத்தியான மருமகளை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாரு. அப்புறம் அப்படியே இப்ப நயாவா அவங்களோட பையனை இப்ப ஸ்கூல்ல இருந்து கூப்பிட வந்திருக்காங்க. அப்ப அந்த டீச்சரும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவரோட அப்பா ரொம்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு, என்னன்ட்டு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு. அதை கேட்ட நயாவும் சரி ஓகே சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே கார் எடுத்துக்கிட்டே கிளம்புறாங்க. இப்ப அந்த டெடின்ற பையனை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு தெரிஞ்ச ஒரு டாட்டோ ஷாப்புக்கு வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் டாட்டோ பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு அதை கேட்ட அந்த டாட்டோ போடுறவரும் பின்னாடி இருக்கிறவருமே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல கோல்டன் டாட்டோலாம் யாரும் போட முடியாது, உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லடா நான் நேர்லயே பார்த்தேன், கோல்டன் டாட்டோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப மரியாதையா இங்க இருந்து போயிரு, இனிமேட்டு இந்த இடத்துக்கு வந்துடாதா அப்படின்னு அந்த டாட்டோ போடுறவரு இப்ப டெடிய திட்டி அனுப்பிச்சு விடுறாரு. அப்ப போய்கிட்டு இருக்கிற வழியில அந்த டாட்டோ ஷாப் ஓனரும் இத பத்தி நீ வேற யார்கிட்டயும் பேசாத, உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஒரு லேபுக்கு வந்துட்டு அந்த ஷைனோட ஸ்னைப்பர்ல இருந்து ஒரு புல்லட் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த புல்லட்டை இப்போ டெஸ்ட் பண்ண சொல்றாரு. நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த புல்லட்டும் இந்த புல்லட்டும் சேமா அப்படின்னு. அப்போ அதுக்கு அந்த லேப்ல இருக்கிறவங்களுமே 3 நேரத்துல கரெக்டா வரியடா அப்படின்னு சரி ஓகே நான் அதை டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு அந்த புல்லட்டை வாங்கிக்கிறாங்க. அப்ப இப்ப நைட்டு டெடியை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு ஷாப்ல இருந்து கஞ்சா வாங்கிட்டு வந்து அவனோட கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த காரோட பேக் சீட்ல மாஸ்க் போட்டு ஒருத்தன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப டெடி அவனை மிரர்ல பார்த்து பயந்து ஓடலான்ற போதே அந்த மாஸ்க் போட்டவன் வந்து அப்படியே டெடிய கழுத்தை நெரிச்சு கொண்டு சாவடிச்சிடுறான். அப்புறம் அப்படியே இப்போ அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோவோட சீஃப் ஆபீசரோட 40வது வெட்டிங் ஆனிவர்சரின்றதுனால எல்லா ஆபீசரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோவும் கலந்துருக்காரு, கூடவே அவங்களோட எக்ஸ் ஒய்ஃபும் இப்ப இருக்கிற ஹஸ்பண்டும் கலந்துருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த பார்ட்டில ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஜில்லோ வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜில்லு நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு ஜில்லோட இப்ப இருக்கிற ஹஸ்பண்ட் வந்து கூடவே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் கூட இருக்கிறது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பிடிக்கல. சரி ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோ போக பாக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோ இப்போ ஒரு மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் போதே அதை பார்த்து நயா வந்து யார் அந்த லேடி, அன்னைக்கு கைலியோட வீட்லயும் நான் அவங்கள பார்த்தனே அப்படின்னு கேட்டதுக்கு உனக்கு விஷயமே தெரியாதா அப்படின்னு இப்பதான் நம்ம ஹீரோவோட கதையை அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட பையன் வந்து அவங்களோட ஸ்கூல் ட்ரிப்ல மலைக்கு ஹைக்கிங் வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒருத்தவ வந்து நம்ம ஹீரோவோட பையனை கடத்திக்கிட்டு எங்க கொண்டு போனானே தெரியலன்னு அந்த காடு முழுக்க நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருந்தாரு. அப்போ கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோவோட பையன் அவனுக்கு பணமா தான் கிடைச்சா அப்படின்னு சொன்ன உடனே அந்த கொலை பண்ணவனை நம்ம ஹீரோ பிடிச்சாரா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் அவன் மாட்டாம தான் இருந்துகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கையில அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் நம்ம ஹீரோவா அந்த வழியை தாங்க முடியாம
பையனும் குடிக்க அடிமையானாரு, அவங்களோட ஒய்ஃபும் டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இதை கேட்ட நயாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சாரி, உங்க பையனை பத்தி தெரியாம நான் அன்னைக்கு அப்படி கேட்டிருக்க கூடாது அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோவும் பெருசா எடுத்துக்காம நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப நயா பக்கத்துல அவங்களோட பையனும் ஓடி வந்து நிக்கிறான். அப்ப நயா வந்து நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, இவன் தான் என்னோட பையன் அப்படின்னு. அப்ப நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த கேஸை நம்ம கூடிய சீக்கிரமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் சீக்கிரம் பாரு அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்ப இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து மேல இருந்து தண்ணியில குதிச்சு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு முன்னாடி அந்த செடியோட டெட் பாடி வந்து மதந்துகிட்டு இருக்கு. அப்ப இதை பார்த்து அங்க இருக்கிற ஒரு பொண்ணு பயங்கரமா கத்துறாங்க. அதே சமயத்துல இப்ப நயாவும் யாரெல்லாம் தொலைஞ்சு போயிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ அவங்களோட போட்டோவை வச்சு கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரையா பார்த்து கம்பேர் பண்ணி அடிச்சு வந்துகிட்டு இருக்கும் போது லூசி குக்னு ஒரு சின்ன பொண்ணு காணாம போயிட்டாங்கன்ற கேஸ் வந்திருக்கு. அவங்களோட போட்டோவை பார்த்தா ரொம்ப சின்ன குழந்தையா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சின்ன குழந்தையோட போட்டோவையும் அந்த மலையில இருந்து கீழே விழுந்த பொண்ணோட போட்டோவையும் ஒருத்தவங்களுக்கு அனுப்பிச்சு இது ரெண்டு பேரும் ஒரே ஆளான்னு கம்பேர் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே நேரத்துல இப்ப நம்ம ஹீரோக்கும் டெடிய பத்தியான நியூஸ் வந்திருக்கு. இப்ப அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணா இவன் இறந்ததுக்கு காரணம் நம்மளா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப நயாவை இப்ப கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, அந்த சின்ன வயசு போட்டோவும் அந்த மலையில இருந்து கீழே விழுந்த பொண்ணோட போட்டோவும் மேட்ச் ஆகுது அப்படின்னு. அப்ப இது நம்ம ஹீரோ கிட்டே சொல்றாங்க, அந்த பொண்ணோட பேரு லூசி குக் அப்படின்னு. அப்ப இந்த ரெண்டு போட்டோவையும் நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த எபிசோடு 2 முடிக்கிறாங்க. இந்த ரெண்டு எபிசோடு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே போற போக்குல நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிடுங்க. அடுத்து கூடிய சீக்கிரம் இன்னும் 2 எபிசோட பார்க்கலாம். ஸோ ஹேவ் a great day.